Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சுகர் பீட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். சுகர் பீடை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பீட்ஸ் நீடில் எடுத்துக்கோங்க. பீட்ஸ் நீடில் நான் அயன் பீட்ஸ் நீடில் தான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் சாதா ஷூயிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம மெஷின்லலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஷூயிங் த்ரெட்டு. நீங்கள் எந்த கலர் கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலர் ஷூயிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு தெரிகிறதுக்காக நான் டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துருக்கிறேன். வாங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். சுகர் பீட் எடுத்துருக்கிறேன். எப்படி பீட்ஸ் லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்க, பீட்ஸில் சுகர் பீடில் இந்த ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் நீடில் விட்டு இந்த மாதிரி ரிங் ஃபிங்கரால் அந்த பீட்ஸை மேலே எடுத்துகிட்டு போகணும். ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீடில் விட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். மேலே எடுத்துட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த சுகர் பீடை மெதுவாக கீழே இந்த விரலால் கீழே தள்ளி விடுறோம். விட்டுட்டு இந்த நீடில் வச்சு பீட்ஸை ஒரு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி த்ரெட்டை மேலே எடுக்கணும். மேலே எடுத்துகிட்டு இந்த மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் இந்த சுகர் பீடில் இருக்கிற ஹோலுக்குள்ளே நீடில் விட்டு இந்த ஃபிங்கரால் பாருங்கள் இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த லூப்பில் நீடில் விட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பீட்ஸை நம்ம விட்டுட்டு இந்த விரலால் தள்ளி விடணும். தள்ளி விட்டுட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை மெதுவாக இழுக்கும்போது இந்த பீட்ஸ் டைட் ஆகும். கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும். இங்கே இந்த நீடிலால் இந்த பீட்ஸை டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே எடுக்கணும். இப்போ லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. திருப்பி நெக்ஸ்ட்டு பீட்ஸை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திருப்பி அந்த லூப்புக்குள்ளே நீடில் விட்டு பீட்ஸை லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி த்ரெட்டை இழுத்துட்டு மேலே நீடில் வச்சும் இந்த பீட்ஸை டைட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம நிறைய பீட்ஸை லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு பீட்ஸாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நிறைய பீட்ஸ் எடுத்து கையில் வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். நீடிலில் ஹோல்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்ருக்க முடியாது. அந்த டைம் இந்த மாதிரி பீட்ஸை எடுத்து இந்த ஃபிங்கரால் எடுத்து இங்கே வச்சுட்டு அடுத்த ஃபிங்கரால் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த பீட்ஸை இந்த மாதிரி நீடில் விட்டு எடுத்து இந்த ஃபிங்கரால் இப்படி எடுத்து ஒவ்வொரு பீடாக எடுத்து நீங்கள் இங்கே லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். இப்படி விட்டுட்டு எல்லாம் சேர்த்து கூட இந்த மாதிரி எடுத்து நம்ம மேலே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீடில் எவ்வளோ சுகர் பீடை நம்ம எடுக்க முடியுமோ அந்தளவு எடுத்துட்டு கூட நம்ம பாருங்கள் லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணதை எடுத்துட்டு ஒவ்வொரு பீடாக நம்ம கையால் தள்ளி விட்டுட்டு நீடிலால் பீட்ஸை டைட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு மட்டும் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். சுகர் பீடு எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணணும். மற்றபடி சுகர் பீடை விட பெரிய பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஒன்றா தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
பாருங்கள், இந்த பீடாக நம்ம வந்து விட்டு இந்த ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுகர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடும் ஒரு செயின் ஸ்டிச்சும் அந்த மாதிரி நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து சுகர் பீடை லோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா போட்டாலும் சரி தான், இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்து எடுத்து போட்டாலும் சரி தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைமும் மிச்சமாகும், வேஸ்ட் ஆகாது, சீக்கிரம் வேலையும் முடியும். எப்போவுமே சுகர் பீடு வந்து லோட் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருக்கிற இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸில் இருந்து நம்ம வந்து சுகர் பீடை வந்து இப்படி லோட் பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து கிளாத்தில் வச்சுட்டு நம்ம வந்து இப்படி சுகர் பீடை வந்து லோட் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த கிளாத்தில் வந்து நீடில் மாட்டிக்கும். அப்போ வந்து நம்ம டைமும் வேஸ்ட் ஆகும், கிளாத்தும் டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு பாக்ஸில் வந்து அந்த பாக்ஸோட மூடி இருக்கும்ல, அந்த மாதிரி ஃப்ளாட்டாக கீழே வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி உள்ள லிட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுகர் பீட் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்படி லோட் பண்ணி எடுத்துருக்கிறேன். வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் பார்த்த மாதிரி 2 சுகர் பீடை வந்து நீடிலுக்குள்ளே அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டு லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் மறுபடியும் 2 சுகர் பீட் லாக் பண்ணுறோம், ஒரு செயின் ஸ்டிச், இப்போ 2 சுகர் பீட். நான் வந்து பீட்ஸை எந்த மாதிரி த்ரெட்டுக்குள்ளே எடுத்து கொடுக்குறேன்னு பாருங்கள். அங்கே மெதுவாக விடுறேன், 2 பீட்ஸ் மட்டும் விழுது. டைட் பண்ணுறேன், லாக் பண்ணுறேன், திருப்பியும் பாருங்கள் 2 பீட்ஸ் மட்டும். பாருங்கள் 2 பீட்ஸை மட்டும் விடுறேன், மீதி பீட்ஸை வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். லாக் பண்ணுறேன், ஒரு செயின் ஸ்டிச், திருப்பி 2 பீட்ஸ். இப்போ அதை வந்து த்ரெட்டுக்குள்ளே விடுறேன், லாக் பண்ணுறேன், செயின் ஸ்டிச், திருப்பி 2 பீட்ஸ். இப்போ லாக் பண்ணுறேன், டைட் பண்ணிவிட்டு லாக் பண்ணுங்கள். இப்போ செயின் ஸ்டிச், 2 பீட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இங்கே வந்து நம்ம இப்போ எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.